Hi friends, welcome to Jeff and Jess. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு ஹெல்தியான எல்லா காய்கறியும் போட்டு ஒரு அவியல் தான் பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு மிக்ஸி ஜார்ல ஒரு கப் தேங்காய் துருவி வச்சிருக்கேன். அதை சேர்த்துறேன். ஒரு ஸ்பூன் ஜீரகம், 4 பல்லு பூண்டு, கருவேப்பிலை, காரத்துக்கு 3 பச்சை மிளகாய். இதை நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி மண் சட்டியில் தான் செய்ய போகிறேன். ஒரு கப் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இதில் நம்ம காய்கறி எல்லாம் சேர்த்துடலாம். ஒரு கப் வெள்ளரிக்காய். இந்த வெள்ளரிக்காவை தோல் சீவிட்டு இந்த மாதிரி நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்றேன். ஒரு கப் கொத்தவரங்காயை சேர்த்துக்கிறேன். ஒரு கப் வாழைக்காய், ஒரு கப் புடலங்காய், கேரட், முருங்கைக்காய், இது நாட்டு பச்சை மிளகாய், பப்பாளிக்காய் ஒரு கப்பு, உடம்புக்கு ரொம்ப நல்லது, அதையும் நான் சேர்த்துக்கிறேன். வழுதனங்காய் கட் பண்ணிட்டோன்னே தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க, இல்லைன்னா கலர் சேஞ்ச் ஆயிரும். அதனால் நான் தண்ணியில் போட்டு வச்சுக்கிறேன். அதையும் சேர்த்துக்கிறேன். கத்திரிக்காய் தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன், இல்லைன்னா கலர் சேஞ்ச் ஆயிரும். அதையும் சேர்த்துக்கிறேன். காய்கறியெல்லாம் நல்லா வேகட்டும். நம்ம மூடி வச்சிடலாம். ஹை ஹீட்டில் வச்சுக்கோங்க. இதில் தண்ணி இருக்குது. நீங்கள் தண்ணி இல்லைன்னா கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கோங்க. அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். வேகட்டும். காய்கறியெல்லாம் பாதி வெந்துருச்சு. இந்த டைமில் நம்ம தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், தேங்காய் தண்ணி ஊற்றாமல் இந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். நீங்கள் வேணால் கொஞ்சோண்டு வேணால் தண்ணி ஊற்றிக்கலாம். அதை சேர்த்துக்கிறேன். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. புளி கரைச்சி வச்சுருக்கேன், 2 ஸ்பூன் ஊற்றிக்கிறேன். இப்போ மூடி வச்சிடலாம். ஒரு 10 மினிட்ஸ் இருக்கட்டும், காய்கறி வேகட்டும். காய்கறியெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இந்த டைமில் கூட நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். எங்கள் வீட்டிலலாம் இன்னும் நல்லா குழஞ்சி எடுத்தால் தான் ரொம்ப பிடிக்கும். அதுதான் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஒரு 3 நிமிஷம் கூட நான் மூடி வைக்கிறேன். அதுக்கு இப்போ இறக்குற டைமில் ஒரு டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அது. இப்போ தாளிச்சிடலாம். 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய். எண்ணெய் நல்லா காஞ்சிட்டோன்னே கடுகு, சின்ன வெங்காயம் 2, கருவேப்பிலை, 2 காஞ்ச மிளகாய், இதில் சேர்த்துடலாம் தாளிச்சதை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.